ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய புதினா கொத்தமல்லி துவையல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இந்த துவையல் சேர்த்து வந்து ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தான் இருக்கும். இது செய்ய நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் புதினா எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழையவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளியும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ்லாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போ வச்சுருக்கிற அந்த காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடலாம். இஞ்சியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வச்சுக்கிற புதினாவை ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லியாவும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சுக்கிற புளியவும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், அந்த கொத்தமல்லி புதினால நல்லா வதங்கியிருக்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இதை. இப்போ திருப்பி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கடுகுலாம் நல்லா பொரியட்டும். பாருங்கள், எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த அரைச்சி எடுத்துருந்தால அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட் அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இப்படி கலந்து விடுங்க. அது அந்த துவையல் மாதிரி நல்லா திக்காக வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா துவையல் அளவுக்கு அந்த திக்கான பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. நம்மளோட கொத்தமல்லி புதினா துவையலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ருசியாக இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.